கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஆஷ்வின் சுக்ல ஏகாதசி, அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சமயம் தர்மபுத்திரர், ஹே மதுசூதனா, இந்த பாப்பங்குஷ ஏகாதசியின் மகிமையை கூறுங்கள் என்று கேட்க ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறத் தொடங்கினார். தர்மா, இந்த ஏகாதசியில் நாபியில் கமலம் வைத்திருக்கும் பத்மநாபனை முறைப்படி வழிபட அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும். எந்த பத்மநாபன் ஷார்ங்கம் என்ற வில்லை வைத்திருக்கிறாரோ அவரை இந்த ஏகாதசியில் பணிவுடன் வழிபட்டாலே அவர்கள் மறுமையில் விஷ்ணுபதம் அடைவதோடு அனைத்து இந்திரியங்களையும் அடக்கி தவம் செய்பவர்களது தவ வலிமைக்கு ஒப்பான பலன்களை பெறுவர். எவன் ஒருவன் மிகவும் அருவருக்கத்தக்க கொடிய பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த ஏகாதசி விரதத்தை முறைப்படி அனுஷ்டித்தால் கொடிய நரகத்திலிருந்து விடுபடுவான். பல புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு சென்று வந்த பலனை இந்த ஏகாதசியில் ஹரியின் பல்வேறு நாமங்களை பக்தியுடன் உச்சரித்தாலே கிடைத்துவிடும். இந்த பாப்பங்குஷ ஏகாதசியில் அந்த பத்மநாபனை விரதமிருந்து வழிபடாவிட்டால் எவ்வாறு ஒரு கற்புள்ள மனைவி தன் கணவனை விட்டு விலக மாட்டாளோ அதுபோல் ஒருவரது பாவம் அவரை விட்டு விலகாது. உலகங்களிலும் கிடைக்கும் சிறந்த பலனை ஒப்பிடும்போது அது பாப்பங்குஷ ஏகாதசியின் விரத பலனுக்கு சமமானதாகும். இந்த விரதம் இருப்பவர்களை கண்டு யமராஜனும் பயப்படுவான். அழகிய மனைவி, வீடு பேறு மற்றும் செல்வம் போன்ற 4 வித புருஷார்த்தங்களையும் ஒருவர் இந்த விரதம் இருந்தாலே பெற்றுவிடலாம். எவர் ஒருவர் முறைப்படி தானியங்கள் தவிர்த்து விரதமிருந்து இரவு முழுவதும் கண் விழித்து ஆடி பாடி அந்த பத்மநாபனை கொண்டாடுகிறார்களோ அவர் வெகு எளிதாக விஷ்ணுபதம் அடைகிறார்கள். அது மட்டுமல்லாது அவர் அம்மா, அப்பா மற்றும் மனைவி வழியிலும் 10 தலைமுறைகள் கடைத்தேறி வீடு பேறு அடைவார்கள். அந்த முன்னோர்கள் அந்த பத்மநாபனின் கருணையால் கருட வாகனத்தில் அந்த விஷ்ணு பார்ஷதர்கள் போல் மஞ்சள் பீதாம்பரமும் வனமாலையையும் தரித்து அந்த பரந்தாமனை அடைவார்கள். சிறு குழந்தை, வாலிபர் அல்லது வயதானவர் யாராக இருந்தாலும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் மறுபிறவி கிடையாது. இது போன்ற புனிதமான தினங்களில் தங்கம், எள், குடை, குடிநீர், விளைநிலம், பசுக்கள், தானியங்கள், காலணிகள் தானம் கொடுப்பதால் கொடிய நரகத்தை அனுபவிக்க மாட்டார்கள். இந்த விரதம் இல்லாதவர்கள் மூச்சு இருந்தும், அதாவது உயிருடன் இருந்தும் பயனில்லாததுடன் கொடிய சத்தத்துடன் கொள்ளர்களின் துருத்தி போல் மூச்சு விடுவர். ஒருவர் நல்ல நிலைமையில் செல்வ செழிப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருந்தால் சமூகத்திற்கு கண்டிப்பாக சத்காரியங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்வதால் நரக வேதனையை அனுபவிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த புனித ஏகாதசி விரதம் இருந்தாலே அத்தகைய பலனை பெறுவர். இவ்வாறாக பாப்பங்குஷ ஏகாதசி விரத மகிமையை பிரம்ம வைவர்த்த புராணத்திலிருந்து ஸ்ரீ கிருஷ்ண பகவான் யுதிஷ்டிரருக்கு எடுத்துரைத்தார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.